Hey guys, welcome to Jaidev's Chronicle. This is Jaidev and இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் thumbnail டைட்டில் எல்லாத்துலேயும் போட்ட மாதிரி இஸ் இட் அ பேனிக் சுச்சுவேஷன் இந்த டைமுக்கு அக்கார்டிங்காக என்ன பண்ணுங்கிறத பற்றி தான் நான் போட போகிறேன். கடைசியாக நான் உங்களை எல்லோரும் மீட் பண்ணும்போது நிஃப்டி வந்து 23,400 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நான் சொன்னது என்னென்னா நிஃப்டி கொஞ்சம் கொஞ்சமாக அதோட கரெக்ட் வேல்யூவேஷனுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட டைம் என்ட்ரு பண்ண. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்ட்ரு பண்ண ஆரம்பிக்கலான்னு சொல்லியிருப்பேன். ஆல்சோ நான் என்ன சொல்லியிருப்பேன்னா வி கான்ட் ஃபைண்ட் தி ப்ராப்பர் டைம் டு இன்வெஸ்ட் இன் தி மார்க்கெட். அதாவது ப்ராப்பராக எப்போ அண்டர் வேல்யூட் இருக்குன்னு நம்மளால் என்றைக்குமே மார்க்கெட்டில் சொல்ல முடியாது. ஸோ அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் இன்னமும் கொஞ்சம் ப்ளீடாக இருக்குது. மார்க்கெட் இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கப்போ இன்றைக்கி Feb 26 22,400 கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் மார்க்கெட் பண்ணக்கூடாத ரெக்கார்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கு. அதாவது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி ரொம்ப வருஷங்கள் கழித்து தொடர்ந்து 5 மாதமாக மார்க்கெட் வந்து நெகட்டிவில் எண்ட் ஆகிட்டுருக்கு. இதை விட பெரிய ஃபால்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இட்ஸ் ஜஸ்ட் தட் கண்டினியூஸாக இந்த ப்ரொலாங்டு சைட்வேஸ் மார்க்கெட் இருக்கனால நமக்கு இந்த மாதிரி தெரியுது. நிஃப்டி ஃபால் 2008 கிரைசிஸ் இதெல்லாம் இதை விட பெரிய ஃபாலாக இருந்தது. பட் ஸ்டில் அது ஒரேடியாக இத்தனை மந்த்ஸ்க்கு நமக்கு ஸ்ட்ரெச் ஆகலை. ஸோ இது ரொம்ப நாளாக இழுக்கிறனால தான் நமக்கு ஒரு மாதிரி பெரிய ஃபாலுங்கிற மாதிரி தோணுது. பட் யா, இட் இஸ் கன்சிடரபிளி அ பிக் ஃபால் டு கன்சிடர் நவ். ஸோ மார்க்கெட் எந்த அளவுக்கு இப்போ குறைஞ்சிருக்கு, அண்டர் வேல்யூடா, இப்போ என்ன பண்ணலாம் மார்க்கெட்டுக்கு, அதை பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் ஏன் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் சீரீஸை கண்டினியூ பண்ணாமல் அகெயின் அண்ட் அகெயின் ஒரு கேப் விட்டு மார்க்கெட் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா, சின்ஸ் நீங்கள் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்த டைமுக்கு அக்கார்டிங்காக எப்படி ஆக்ட் பண்ணணும், ஏன் பேனிக் ஆகக்கூடாதுங்கிறத பற்றி, இந்த சுச்சுவேஷனை பற்றி நான் இன் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது இப்போ பெட்டராக இருக்குன்னு தோணுச்சு. ஏன்னா இப்போ உட்காந்து புதுசாக நான் சொல்லி தரதோட மார்க்கெட்டை பற்றி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. ஏன்னா இன்னொரு பக்கம் உங்களோட போர்ட்ஃபோலியோ ரெட்டில் போயிட்டு இருக்கப்போ உங்களுக்கு புதுசாக கற்றுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னு நான் நினச்சேன். அப்படி இல்லைனா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வில் ப்ரொசீட் வித் அதர் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் ஆன் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் சீரீஸ். அது இல்லாமல் ஜென்ரலாகவும் பேசுகிறதுக்கு சில டாபிக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். வில் see them all இந்த வீடியோஸ்க்கு அப்புறமா. ஸோ அதெல்லாம் கேட்சப் பண்ணுறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஆன்சரிங் நான் ஏன் மற்ற வீடியோஸ் போடாமல் கொஞ்சம் டைம் எடுத்து இது வந்தேன்னு சொன்னதுக்கப்புறமா நவ் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ, ஆக்சுவல் வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம என்ன ஆன்சர் பண்ண போகிறோம்னா, இஸ் நவ் அ குட் டைம் டு இன்வெஸ்ட் இன் மார்க்கெட். இதை நான் வெறும் மேலோட்டமாக எப்பவும் சொல்கிற மாதிரி எஸ் நோ பண்ணுங்க, இதை பற்றி பேனிக் பண்ணாமல் இருக்காதீங்க, இதெல்லாம் பற்றி மட்டும் நான் சொல்லாமல் இன் டீட்டெயிலாக கொஞ்சம் நான் குளோபல் கியூஸ் பற்றி ஏன் மார்க்கெட் உழுதுங்கிறத கொஞ்சம் அனலைஸும் பண்ண போகிறேன். ஸோ தட் உங்களுக்கு புரியும். ஏன்னா மார்க்கெட் கீழே போகுதுங்கிறது மட்டும் தெரிஞ்சு யூ கான்ட் இன்ஃபர் எனிதிங்ல. ஸோ அதனால் எதனால் கீழே போகுது, என்னென்ன மாதிரி ஃபேக்டர்ஸ்னாலலாம் போகுது, எப்படி ஒரு மார்க்கெட் ஃபாலை வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி ஸ்க்ராட்ச்லேருந்து இன் டீட்டெயிலாக சொல்லித்தரலாம்னு நினச்சேன். அதனால தான் லேப்டாப்லாம் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோவில் உட்காந்துருக்கேன். ஸோ தட் ஐ டோன்ட் மிஸ் அவுட் எனி பாயிண்ட்ஸ் ஐ வாண்டட் டு கன்வே இந்த வீடியோவில். ஸோ சில பாயிண்ட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். எந்தெந்த மாதிரிலாம் நம்ம அனலைஸ் பண்ணுவோம் மார்க்கெட் ஃபாலோ, எப்படி என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் எந்தெந்த செக்டாரை எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணுது, இதை பற்றிலாம் இன் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ டு ஆன்சர் தி கொஷின் ஷார்ட், இஃப் இஸ் திஸ் தி ரைட் டைம் டு இன்வெஸ்ட், again we can't find the right time to invest in the market. So every fall is an opportunity. So இப்போ ஒரு fall வந்திருக்கு and we don't know if it will last longer. இன்னும் கொஞ்ச நாள் ஃபால் ஆகிட்டே இருக்குமா, இல்லை இதுக்கப்புறம் ஒரு பவுன்ஸ் பேக் உடனே இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணால் நாளைக்கு பவுன்ஸ் பேக் ஆகுமா தெரியாது நமக்கு. people are saying இது ஜூன் வரைக்கும் இட் கேன் கோ ஆன், ஆர் சில பேர் சொல்கிறாங்க இல்லை இந்த வருஷமே இப்படி தான் இருக்கும், ஆர் சில பேர் சொல்கிறாங்க நோ பிப்ரவரி மிட் இந்த ஃபெப் எண்ட்க்கு அப்புறமா மார்ச்லேருந்து இட் வில் ஸ்டார்ட் ஸ்கை ராக்கெட்டிங், விச் ஐ டோன்ட் பிலீவ் பர்சனலி. ஸோ ஏன் வியூ பாயிண்டில் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஐ ஃபீல் ஒரு அட்லீஸ்ட் மே வரைக்குமாச்சும் மார்க்கெட் இப்படி தான் இருக்கும், சைட்வேஸில் ட்ரேட் ஆகும். ஒரு வீக் மார்க்கெட் அப்படியே டவுனில் போகும், ஃப்ரைடே தேர்ஸ்டே ஆனால் கொஞ்சம் மேலே போகும், ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருந்தால் கொஞ்சம் மேலே இருக்கும், அகைன் கீழே போகும். பிகாஸ் தி குளோபல் கியூஸ் ஆர் வீக். ஒரு மேக்ரோ எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவில் டு பி ஹானஸ்ட் ஸ்டில் தி சென்டிமெண்ட்ஸ் ஆர் வீக். ஸோ அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. யூ கேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் எடுத்து வேல்யூட் ஸ்டாக்ஸ் எடுத்துகிட்டு எந்தெந்த செக்டார் வந்து இதுக்கப்புறம் நல்லா வருங்கிறத அனலைஸ் பண்ணி அதிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம். உங்களோட ஒர்க்கை சிம்பிளிஃபை பண்ண தான் ஐ எம் ஹியர் டு எக்ஸ்பிளைன் எந்தெந்த செக்டார் எப்படி ஆக்ட் ஆக போகுதுங்கிறத இந்த வீடியோவில். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஓவர் வியூ ஒரு சின்ன நியூஸோட இனிமேல் எல்லாம் வீடியோ ஆரம்பிக்கலாம். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஃபால் வந்து கிட்டத்தட்ட 17% ஃபால் வந்திருக்கு. அதோட டாப்லேருந்து நிஃப்டி 17 to 18% ஃபால். ஸோ ஜென்ரலி வி வுட் கன்சிடர் பியர் ரன் ஆர் பியர் மார்க்கெட் எப்போனா ஒரு 20% ஃபால் தான்.
ஸ்டில் as per calculation or as per math இன்னும் பியர் மார்க்கெட்டுங்கிறது ஆரம்பிக்கலை. பட் ஸ்டில் it is more likely to not touch the borders of bear market or அதை வந்து ஒரு சப்போர்ட்டாக எடுத்து மேலே வருமானம் தெரில. It completely depends on the retail investors because foreign investors இப்போதைக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி சுத்தமாக தெரியலை. ஸோ சேயிங் தட் ஒரு 17% ஃபால் வந்திருக்கு மார்க்கெட்டில். இட் இஸ் தி ரைட் டைம் பிகாஸ் மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ட் வேல்யூவேஷன் அட்டைன் பண்ணுங்குது. ஒரு 2 or 3% தான் வித்தியாசம் கரெக்ட் வேல்யூவேஷனுக்கும் அண்டர் வேல்யூடாக மாறதுக்கும். இந்த எஃப்ஐ இன்வெஸ்டர்ஸ் எப்படின்னா கரெக்டாக அண்டர் வேல்யூடுக்கும் கொஞ்சம் இதானே தான் வருவாங்கன்னு தோணுது. ஸோ இட் இஸ் டைம் ஃபார் அஸ் டு கண்டினியூ ஆர் இன்வெஸ்டிங். அவங்க செல் பண்ணுறதோட நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் கஷ்டப்பட்டு முட்டு கொடுத்து தான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி கொஞ்சம் கண்டினியூ பண்ணணும். பட் இஸ் இட் அண்ட் ஹெல்த்தி இன்வெஸ்டிங்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் ரீசெண்ட்லி நிர்மலா சீதாராம் வந்து பார்லிமெண்ட்லேயும் சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம டிஐ அதாவது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை பாராட்டி பேசியிருப்பாங்க. என்ன தான் எஃப்ஐஐஸ் போனாலும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை காட்டுறாங்க, அதாவது மார்க்கெட்டை தள்ளுறதில்ல. பட் இட் இஸ் நாட் ஹவு ஹெல்த்தி அண்ட் எக்கனாமி க்ரோஸ் ஆர் வில் ஒர்க். சிம்பிளாக சொன்னால் அட்லீஸ்ட் இட் இஸ் நாட் சம்திங் டு பி ப்ரவுட் ஆஃப். பிகாஸ் நம்ம யூஎஸ் டாலரோட வேல்யூ வந்து நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆகிட்டும் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டும் இருக்குது. வேறஸ் இந்தியன் ருப்பி வந்து ரொம்ப விழுந்துக்கிட்டே இருக்குது. தட் இஸ் நாட் சம்திங் ஆர் கவர்மெண்ட் வில் ஆல்சோ விஷ் ஃபார். பட் என்னதான் இருந்தாலும் எஃப்ஐஐஸை சம்மவ் நம்ம யூனோ அட்ராக்ட் பண்ணி தான் ஆகணும் மார்க்கெட்டுக்குள்ளே. அப்போ தான் இட் இஸ் ஹெல்த்தி ஃபார் தி மார்க்கெட் இன் தி லாங் ரன். ஏன்னா இப்போ இருக்கிற பாதி ரீட்டைல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பாதி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸால் தான் வந்துடுது. பாதி நம்ம இந்தியாவில் இப்போ தி ரீசெண்ட் ஹைப் ஆர் கல்ச்சர் ஆஃப் எஸ்ஐபிஸ்னால மந்த்லி இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கையில் நல்லா காசு வந்து அவங்க இந்த ரீட்டைல் இன்வெஸ்ட்மெண்ட்டை பாதி எடுத்துக்கிறாங்க. அகெயின் இட்ஸ் நாட் அ கிரேட் நியூஸ் பிகாஸ் எஃப்ஐஎஸ் மார்க்கெட்டுக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ இதை சொன்னதுக்கப்புறம் ஸ்டாட்ஸ் படி பார்க்கணுன்னா இந்த ஏர்லி ஃபெப்ரவரி கிட்ட சென்செக்ஸ் அப்போவே 16% ஃபால் ஃப்ரம் தி டாப் அண்ட் 500 பிஎஸ்சி 500ல் 447 கம்பெனிஸ் வந்து ஆர் ப்ளீடிங், அதாவது ஆர் லூசிங் மணி. பல லேக்ஸ் ஆஃப் க்ரோஸ் வந்து போயிட்டுருக்கு. அதாவது 34 lakh crores வந்து இந்த ஃபெப் ஸ்டார்டிங் மட்டுமே இந்தியன் மார்க்கெட்டில் பிஎஸ்சி 500ல் இருக்க கம்பெனிஸ் லூஸ் பண்ணியிருக்கு. சேயிங் தட் 53 கம்பெனிஸ் சம்ஹவ் மேனேஜ் டு ஸ்டே பாசிட்டிவ்னாலும் இட் டிடன்ட் கிவ் குட் ரிட்டர்ன்ஸ். பட் அட்லீஸ்ட் ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் ஒரு சின்ன பிரேக் ஈவனாச்சும் வந்திருக்குங்கிற மாதிரி நிலைமையில் இருக்குது மார்க்கெட். பட் ட்ரேடர்ஸ் பிலீவ் பண்ணது என்னென்னா ஆஃப்டர் ஃபெப் வந்து ஒரு புலிஷ் சைன் இருக்குன்னு. பட் அகெயின் ஆஃப்டர் தி குளோபல் கியூஸ் யூஎஸோட டேரிஃப் இந்த பல நியூஸ் இதை பற்றிலாம் நான் பேச போகிறேன். இந்த பல நியூஸ்னால இது நடக்குமான்னு கேட்டால் மோஸ்ட் லைக்லி நோ. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு உடனே ஒரு புல்லிஷ் ரன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு எங்கேயுமே ஒரு பாசிபிலிட்டி தெரில. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஸோ நான் செக்டார் வைஸும் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டேட்டா கேதர் பண்ணியிருக்கேன். அதாவது ஃபார் தி இயர் 2024 மட்டுமே ரியல் எஸ்டேட் வந்து 49% போயிருக்கு, ஃபார்மா கம்பெனிஸ் 39%, ஐடி வந்து 36% பண்ணியிருக்கு. இந்த மாதிரி ஒரு நல்ல இது பண்ணியிருக்கு. பட் சேட்லி நவ் இந்த பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் மோஸ்ட் ஆஃப் தி ஃபார்மா கம்பெனிஸ் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. ரியல் எஸ்டேட் இட் ஸ்டில் மேனேஜ் டு டூ ஓகேஷ் பிகாஸ் ஆஃப் தி ஆர்பிஐ ரேட் கட். ஸோ அந்த மேத் என்னென்னு நான் வீடியோ மிடில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் பிகாஸ் ஐ ஹேவ் அ டெடிக்கேட்டட் செக்ஷன் ஃபார் தட். இந்த ஆர்பிஐ ரேட் கட்னால எப்படி ரியல் எஸ்டேட் அண்ட் அதர் செக்டார்ஸ் எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத பற்றி பேசுவோம். அண்ட் அது இல்லாமல் ஐடி வந்து பெரிய அடியும் இல்லாமல் சின்ன அடியும் இல்லாமல் இட் மேனேஜ் டு டூ ஓகேஷ். இப்போ லைக் அடி வாங்கிட்டு தான் இருக்குது, ரொம்ப அடி வாங்கலை ஃபார்மாக்கும் ஆட்டோமொபைலுக்கும். ஸோ ஃபார்மா ஆட்டோமொபைல் இது ரெண்டுமே பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. கம்பெனிஸ் லைக் நாட்கோ ஃபார்மா, டாடா மோட்டர்ஸ் ரெஸ்பெக்டிவ் செக்டார்ஸில் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. அண்ட் தே ஆர் லைக் குட் கம்பெனிஸ், குட் ரிசல்ட்ஸ், வேல்யூவேஷன் எல்லாமே இருந்தது. பட் இப்போ ரொம்பவே அண்டர் வேல்யூடாக லோ வேல்யூவேஷனில் இருக்குது. இது எதுனாலங்கிறத பேசுவோம். ஸோ பேங்க்ஸ் ஆர் சம்திங் நோட்டபிள் பிகாஸ் இந்த ஃபெட் கட் அண்ட் ஆர்பிஐ ரேட் கட்டில் பேங்க்ஸ் வந்து ஒரு டைலமாவில் இருக்குது, ஒரு நியூட்ரல் வேல இருக்குதுன்னு சொல்லலாம். பாசிட்டிவ் வேவாக எடுத்துக்கிறதா இல்லை நெகட்டிவ் வேவாக எடுத்துக்கிறதா. ஏன்னா நெகட்டிவ் வேவாக எடுத்துக்கிறது எப்படின்னா, இப்போ ஒரு ஆர்பிஐ ரேட் கட் நடக்குதுன்னா அவங்களோட நெட் மார்ஜின் எப்படியும் குறையும் பேங்க்ஸுக்கு. பிகாஸ் லோன்ஸோட இன்ட்ரெஸ்ட் குறையும், இவங்களோட நெட் மார்ஜினும் குறையும். அதே சமயம் என்பிஎஃப்சிக்கு வந்து இட் வில் பி தி ஆப்போசிட். என்பிஎஃப்சி கேன் மேனேஜ், அவங்களுக்கு கிரெடிட் வைஸும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ இது எப்படிங்கிறத பற்றியும் நம்ம பேசுவோம். ஸோ செக்டார் வைஸ் இதுதான் சம்மரி. இந்தியன் மார்க்கெட் இஸ் ப்ளீடிங் அண்ட் இட் இஸ் தி ரைட் டைம். எப்படி ரைட் டைம்?
எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி we'll see the global cues. ஸோ குளோபல் கியூஸ் நான் ஃபாஸ்ட்டாக அட்ரஸ் பண்ணிட்டு போயிடுறேன், ஏன்னா நான் வீடியோ பேசிட்டு தான் இருக்கேன். தேர் இஸ் நாட் மச் இம்ப்ரூவ்மெண்ட் அதில். இப்போ யூஎஸ் மார்க்கெட் ஆஃப்டர் தி ஃபார்மேஷன் ஆஃப் நியூ கவர்மெண்ட் இது ரொம்பவே ஒரு சப்போர்ட்டிவ் ஃபார்மேஷனாக இருக்குது. ட்ரம்ப் வித் தி அட்வைஸ் ஆஃப் எலான் மஸ்க் என்ன டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னா, அதாவது தே ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட் அண்ட் செக்யூர் வென் இட்ஸ் ரிகார்டிங் தி டேரிஃப். அதாவது இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ்க்கு they proposed an idea of equal tariff. அதாவது இந்தியா எந்த அளவுக்கு டேரிஃப் இவங்களுக்கு கொடுக்குறாங்களோ எக்ஸ்போர்ட்ஸ்க்கு அதே தான் அவங்களுக்கும் கொடுக்க போகிறாங்கன்னு இவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. மெக்சிகோ, சைனா இந்த மாதிரி கம்பெனிஸ் கூட வந்து ட்ரேட் பாசிபிலிட்டியை கட் பண்ணுறதுக்காக தான் யூஎஸ் இந்த ஒரு இனிஷியேட்டிவை எடுத்திருக்காங்க. நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் தட் சைனா அண்ட் தென் மெக்சிகோவில் இந்த கட் பண்ணுறனால இந்தியா கேன் எமர்ஜ் ஆர் இந்தியா கேன் கம் அவுட், ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் இதில் இந்தியாவுக்கு இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன், which is still likely to happen. But இந்தியாவுக்கு this same trade-off வந்து has caused a temporary pain or ஒரு uncertainty மார்க்கெட்டில் வந்திருக்கு. முக்கியமாக 2 செக்டர் அடி வாங்குது, அதுதான் இந்த ஆட்டோமொபைலும் ஃபார்மாவும். அண்ட் இந்த அன்சர்டினிட்டினால தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஃபால் இந்த 2 செக்டாரில் மட்டும் நடந்திருக்கு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஃபெட் கட் இன்னமும் தேவைப்படுது. அங்கே இருக்கிற ட்ரேடர்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபெட் கட் இந்த ஜூன் எண்டில் இருந்தால் நல்லாயிருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க. இந்த ஃபெட் கட் இல்லாதனால அவங்க வந்து இன்ஃப்ளேஷனை டேக்கிள் பண்ணணும்னு இப்போ யூஎஸ் கவர்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஃபெட் கட் இல்லாமல் இன்ஃப்ளேஷனை டேக்கிள் பண்ணி தே கேன் ஆல்சோ மோஸ்ட் லைக்லி இன்க்ரீஸ் ஆர் ரிட்டைன் தி சேம், பட் விச் வில் ஆப்வியஸ்லி லீட் டு அ ஸ்ட்ராங்கர் யூஎஸ் டாலர் கண்டினியூட்டி. பட் அது இல்லாமல் ஒரு எஃப்ஐஐஸ்க்காகவும் எஃப்ஐஸ் அங்கேருந்து இங்கே வரதுக்கும் ஒரு ஃபெட் கட் இன்க்ரீஸ் would facilitate all this. ஸோ அது நடக்குதா இல்லையா நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அது இல்லாமல் இந்த டேரிஃப், இந்த 2 தான் இன்னமும் குளோபல் கியூஸாக இருக்குது. டேரிஃபில் டே டு டே நிறைய இது இருக்குது. ரீசெண்டாக நம்மளோட பிஎம் நரேந்திர மோடியும் விசிட் பண்ணியிருந்தாங்க. தே ஹவ் டோல்ட், யூஎஸ் ஹவ் டோல்ட் தே கேன் கிவ் அஸ் சம் மிலிட்ரி ஹெல்ப். அந்த இதிலலாம் தே ஆர் ரெடியூசிங் தி மணி கட் ஆஃப். ஸோ இட்ஸ் ஸ்டில் அன்சர்டைன், இன்னும் எந்த பெரிய டெசிஷனும் எடுக்கலை. இதை வச்சு தான் மார்க்கெட்டோட sentiment in long term depend ஆயிருக்கு. ஸோ we'll wait and see what Trump and his office is yet to announce. ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் எஃபெக்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். நான் மெயினாக சொன்ன மாதிரி செக்டார் வைஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஏன் இட் இஸ் பெட்டர் ஆர் உங்களோட போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் ரீபேலன்ஸ் பண்ணுறது முக்கியம்னு நான் அட்ரஸ் பண்ண விரும்புகிறேன். ஸோ இந்த மாதிரி குட்டி மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வைஸ் நீங்கள் எடுக்கிற டிசிஷன் தான் வில் சஸ்டெயின் உங்கள் போர்ட்ஃபோலியோ லாங் டேர்முக்கு சஸ்டெயின் ஆக ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் நல்ல ஸ்டாக்ஸ் நீங்கள் எங்கே வேணாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் 1-2 சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, இல்லை நியூஸில் நீங்கள் 2-3 ஸ்டாக் பார்க்கலாம். ஃபண்டமெண்டலி நல்லா இருக்கா, ஓகே போட்டுக்கலாமா, அவ்வளோ சிம்பிள் கிடையாது. எந்த டைமில் எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது தான் முக்கியம். ஏன்னா ஒரு நல்ல ஸ்டாக்கில் நீங்கள் இந்நேரம் இன்வெஸ்ட் பண்ணி தி பாசிபிலிட்டி ஆஃப் யூ கெட்டிங் லாக்டின், அதோட பிரேக் ஈவன் ஆகிறதுக்கு நீங்கள் லாக்இனில் மாட்டியிருக்க டைம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுக்கு தான் நான் சஜஸ்ட் பண்ணுறது, எப்பவுமே மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பர்ஸ்பெக்டிவில் அந்த முறையில் நீங்கள் அணுகுனீங்கன்னா ஒரு நல்ல கம்பெனி, நல்ல ஃபண்டமெண்டல்ஸில் இருக்க கம்பெனி நீங்கள் கண்டுபிடிச்சி யூ கேன் இன்வெஸ்ட் இட் அட் தி ரைட் டைம் அண்ட் யூ கேன் புக் ப்ராஃபிட்ஸ் ஆல்சோ அட் தி ரைட் டைம். ஸோ வென் இந்த மாதிரி குளோபல் கியூஸ் ஆர் குளோபல் சென்டிமெண்ட்ஸ் வீக்காக இருக்குது, பிகாஸ் தேர் இஸ் தி ட்ரேட் கான்ஃப்ளிக்ட் ஒன்று, நான் சொன்ன மாதிரி ஃபெட் கட்ஸ் ஒன்று, அண்ட் அகெயின் தி மிடில் ஈஸ்டில் இருக்கிற ட்ரேட் டென்ஷன், அந்த வார் சர்க்குலேஷன் இது ஒன்று இருக்குது. ஸோ இவ்வளோ இது இருக்கிறப்ப எஃப்ஐஐஸ் இந்தியா மாதிரி ஒரு மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இல்லை. ஏன்னா இந்தியன் மார்க்கெட் இஸ் ஆல்சோ நாட் குட் டு இன்வெஸ்ட். ஏன்னா இந்தியன் ருப்பி வீக்கன் ஆகிட்டே போகுது. ஸோ இப்படி இருக்க போது குளோபலாகவே என்ன பெட்டர் ஆப்ஷன் நினைப்பாங்கன்னா they'll move to US ஸ்டாக்ஸ். ஏன்னா US டாலர் இஸ் கெட்டிங் ஸ்ட்ராங்கர் டே பை டே, அவங்களோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அண்ட் 2 கோல்டு, சில்வர் இந்த மாதிரி கமாடிட்டிஸ்க்கு போயிடுவாங்க. கோல்டு இன்ஃபேக்ட் ஹஸ் பீன் அன் ஸ்டார் பெர்ஃபார்மர். more than any indexes it has given better returns last year. கிட்டத்தட்ட 20% மேலே ரிட்டர்ன்ஸ் தந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கோல்டு இஸ் a star performer and please consider gold. கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு பீஸ் வாங்கிட்டு வாங்க. நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்கலனாலும் நிஃப்டி கோல்டு பீஸ் நீங்கள் வாங்கலாம். சாவரின் கோல்டு பாண்ட்ஸ் கூட வாங்கலாம், பட் ஐ ப்ரிஃபர் நிஃப்டி கோல்டு பீஸ் பிகாஸ் லிக்விடிட்டி எனி டைம் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் யூ கேன் இன்வெஸ்ட் மந்த்லி கொஞ்சம் கோல்டு பீஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தால் it is definitely going to give long-term benefit. In the near term, 1 or 2 months, we might not know enna nadakkum, and we shouldn't worry about that as well, because there's a simple math behind choosing gold. There is limited liquidity da, adhaadu limited availability da for gold.
ஒரு ஃபேக்ட் நான் படித்தேன் ரீசெண்டாக. அதாவது உலகத்தில் இருக்க எல்லா கோல்டையும் எடுத்தாவே எங்கேயாச்சும் நீங்கள் ஒரு 224 × 224 ஒரு பெரிய கண்டெய்னரில் ஒரு பெரிய பிளேஸில் உங்களால் அடிக்கிற முடியும்னு. ஸோ அப்படி இருக்கும்போது யூ கேன் மைன் கோல்டு ஒரு பெரிய குவான்டிட்டியில் அவுட் ஆஃப் நோவேர். ஸோ அன்டில் அண்ட் அன்லெஸ் அந்த பாசிபிலிட்டி இல்லாத வரைக்கும் இட் இஸ் சேஃப் டு பெட் ஆன் கோல்டு. அகெயின் சில்வர் இஸ் அன் அனதர் க்ரோயிங் கமாடிட்டி விச் இஸ் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. கோல்டை எப்படி ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் யூஸ் பண்ணுவோமோ, சில்வர் இஸ் தி மச் நீடட் ஃபார் மேக்கிங் இவி பேட்டரிஸ், சோலார் செல்ஸ், இந்த மாதிரி விஷயத்துக்குலாம். ஸோ அதுக்கும் நீட் வந்து லாங் டேர்மில் இருந்துகிட்டே தான் இருக்கும். நான் சில்வர் பற்றி தனியாக ஒரு வீடியோ பண்ணலான்னு வச்சுருக்கேன். ஸோ ஐ வில் சேவ் இட் ஃபார் தட். அதை பற்றி பேச நிறையா இருக்குது. வில் டாக் ஆன் தட். ஸோ இந்த மாதிரி டைம்ஸில் பீப்புள் ரீபேலன்ஸ் தெம்செல்ஃப் டு இந்த மாதிரி திங்ஸ். நான் ஆல்ரெடி என்னோட 3-4 வீடியோவாக சொல்லிகிட்டே இருக்கேன். ஐ ஆம் ஸ்லோலி மூவிங் டு யூஎஸ் மார்க்கெட் பிகாஸ் எனக்கு இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு அன்சர்டனிட்டி தெரிஞ்சிட்டே இருக்கனால, ஆர் இந்தியன் ருப்பி எப்போ ஸ்ட்ராங் ஆகும்னு தெரியாதனால ஐம் ஆல்வேஸ், நான் சொல்லிகிட்டே இருந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஐம் மூவிங் டு யூஎஸ், விச் டசன்ட் மீன் ஐ ஹேட் இந்தியன் ஸ்டாக்ஸ் ஆர் நான் பேட்ரியாட்டிக். அதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்னு வந்துட்டு our goal should be to make money and I'm still my major stakes are in India only. So இப்போ much weighted interest rate and its impactக்கு வரலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி RBI வந்து February ஸ்டார்டிங்கில் as soon as budget was over ஒரு ரேட் கட் சொல்லியிருந்தாங்க. அதையும் நான் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். அந்த ரேட் கட் வந்து வாஸ் 6.5 to 6.25 பேசில் பாயிண்ட்ஸ் பர்சன்டேஜ். ஸோ இது வந்து ஒரு பெரிய ரேட் கட். பிகாஸ் பெருசுன்னு நம்ம எப்படி சொல்கிறோன்னா பர்சன்டேஜ் வைஸ் பெருசாக தெரியாதனாலும் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரு ரேட் கட் நடந்திருக்கு. 5 இயர்ஸாக கோவிட்க்கு அப்புறமா ஃபுல்லாகவே அவங்க ரீட்டைன் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க சேம் வேல்யூவை. இப்போ தான் ஒரு ரேட் கட் வந்திருக்கு, ஜஸ்ட் பிகாஸ் டு பிரிங் அவுட் மணி சர்க்குலேஷன் வித்தின் தி மார்க்கெட். ஸோ நான் ஆல்ரெடி என் பழைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், பட் ஸ்டில் ஐ லைக் டு எக்ஸ்பிளைன் ஹவு திஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஒர்க்ஸ். ஸோ நம்ம பேங்க் கிட்டேருந்து எப்படி மணி லெண்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி பேங்க்ஸும் ஆர்பிஐஸ் கிட்டேருந்து மணி லெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பேங்க் கிட்டேருந்து சப்போஸ் ஆர்பிஐ ரெடியூஸ் தி இன்ட்ரெஸ்ட் ரேட் டு பேங்க் நமக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும். ஸோ சிம்பிள் மேத். ஸோ இப்படி குறையிறனால மணி வில் ரீட்டைன் ஆர் செல்ஃப் அண்ட் இதை வச்சு வி கேன் டேக் மோர் லோன்ஸ், grow businesses, and more loans and growing business will reflect in stock market automatically. So this is the simple math. ஸோ இது சொன்னதுக்கப்புறமா எந்தெந்த செக்டாருக்கு எப்படிலாம் பெனிஃபிஷியலாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இது ஒரு கிரேட் மூவ்னு நான் சொல்ல முடியாது. பிகாஸ் தி ஆர்பிஐ வந்து ப்ரொஜெக்டட் ஜிடிபி வந்து குறைஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க 8% ப்ரொஜெக்டட் ஜிடிபி வச்சுருந்தாங்க 23-24க்கு. இப்போ இட் வாஸ் 6.7%. இட் இஸ் சம்திங் நோட்டிசபிள். இதை அப்படியே நம்ம பாஸ் பண்ணிட்டும் போக முடியாது. ஸோ என்னோட வியூ பாயிண்ட் என்னென்னா, தி காம்பினேஷன் ஆஃப் ஸ்லக்கிஷ் க்ரோத் அண்ட் வேல்யூ இன்வெஸ்டிங் வந்து இந்த இயர் ஆர் இந்த டேர்முக்கு நமக்கு சஸ்டைனபிளாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்லி வில் சி பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி உங்களை தான் சொல்லியிருப்பேன். ஸோ இனிஷியலாக ஒரு ரேட் கட் வரும்போது பேங்க்ஸ்க்கு அது அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்காது. ஃபார் அ சிம்பிள் ரீசன் தட் தென் நெட் மார்ஜின் வில் ரெடியூஸ். பிகாஸ் இந்த பர்சன்டேஜ் குறையிறப்ப பேங்க் கொடுக்குற லோனும் குறையும், அங்கே அவங்களோட நெட் மார்ஜின் அடிப்படும். பட் இன் லாங்கர் டேர்ம் இஸ் இட் சம்திங் டு வரி ஃபார் அ பேங்க்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதுவும் முக்கியமாக ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸை விட்டுட்டு பெரிய பெரிய பேங்க்ஸ்லாம் எடுத்துட்டால் இட் இஸ் பாசிட்டிவ். பிகாஸ் உங்ககிட்ட பெரிய கேஷ் டெபாசிட் எனியாவும் இருக்கும். ஸோ இப்படி பார்க்கும்போது பேங்க்ஸ், என்பிஎஃப்சிஸ் ஸ்டில் குட். ஒரு ரேட் கட் இஸ் நாட் கிரேட் ஃபார் பேங்க், சேம் வே இட் இஸ் நாட் அ பேட் நியூஸ் ஆல்சோ ஃபார் பேங்க். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ரியல் எஸ்டேட் அண்ட் ஹவுசிங். ரியல் எஸ்டேட் அண்ட் ஹவுசிங்க்கு இது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. பிகாஸ் who doesn't want a rate cut? ஸோ வீடு நிறைய பேர் வாங்க வருவாங்க பிகாஸ் சீப்பாக கிடைக்கும் லோன்ஸ். ஆல்ரெடி ஹோம் லோன்ஸ் ஆர் தி லோன்ஸ் தட் இஸ் தி சீப்பஸ்ட் அமங் ஆல். அது இன்னும் குறையும் போது இட் வில் அட்ராக்ட் அ லாட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். ஸோ நிறைய பேர் வீடு வாங்க வருவாங்க, they will take more loans, more EMIs. ஸோ இந்த வகையில் ரியல் எஸ்டேட்டுக்கு இட் இஸ் அன் குட் ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய இடத்துல எக்ஸ்பேண்ட் ஆகும். நான் ஆல்வேஸ் சொன்ன மாதிரி if there is a distress seal in a metropolitan city, can consider that real estate is not that bad now considering the uncertainty in stock market. But ரொம்பவே பார்த்து முடிவெடுக்கணும். I am not someone who is much aware in real estate sector because I am so young. I don't have personal expertise அதில். So it is better to தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டு to secure a deal. That is what I would say. பட் மார்க்கெட் வைஸ் மேத் வைஸ் எனக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் தெரியும். அனாலிசிஸில் ரியல் எஸ்டேட் இஸ் நாட் தட் பேட் பிகாஸ் ஒரு லோவர் மார்டேஜ் ரேட் கிடைக்கும் போது வில் கெட் குட் அஃபோர்டபுள் டீல்ஸ் இன் அ லோவர் இன்ட்ரெஸ்ட் ப்ரைஸ்.
ஸோ அடுத்து முக்கியமான விஷயத்துக்கு வரும், ஆட்டோ அண்ட் கன்சியூமர் டியூரபிள்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் கட்டை இங்கே வச்சுட்டாலும், இன்ட்ரெஸ்ட் கட் பற்றி பேசுவோம். இந்த செக்டார் எப்படி மெயினாக அடி வாங்க போகுதுன்னா, ஃபார் தி ஃபேக்ட் தட் ஐ டோல் டாரிஃப், யூஎஸ் டாரிஃப். ஸோ சப்போஸ் இந்தியா வந்து இப்போ குறைக்கிறாங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க ஈவியோட இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு. சப்போஸ் இந்தியா குறைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இம்போர்ட்டுக்கு, Indian automobile companies which are building their EVs on their own, let's say Tata, let's say Mahindra, let's say Maruti, இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு இட் இஸ் அ பிக் செட்பேக்காக இருக்கும். பிகாஸ் Tesla or BYD இந்த மாதிரி கம்பெனிஸ் will start ruling the EV sector in India as well. BYD is already in talks and Tesla நான் சொன்ன மாதிரி ரீசெண்டாக நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்ட் பிரைம் மினிஸ்டர் போடப்போ they have met in a separate session with Elon Musk. ஸோ அப்படி இருக்கும்போது இட் இஸ் மோஸ்ட் லைக்லி டு ஹேப்பன். ஸோ இதனால தான், இந்த அன்சர்டனிட்டினால தான் டாடா மோட்டர்ஸ் மாதிரி ஸ்டாக்லாம் ரொம்பவே அடி வாங்கியிருக்கு. பட் ஷுட் வி வரி அபவுட் திஸ்? டெஃபினெட்லி நோ. டாடா மோட்டர்ஸ் ஒரு ஆனந்த் மஹிந்திரா, டாடா குரூப்ஸ், ஆனந்த் மஹிந்திரா மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்படி டேக்கிள் பண்ணணும்னு கண்டிப்பாக தெரியும். இட் won't be a big setback because they'll continue ruling the Indian automobile industry is what I believe. ஸோ இது ஒன்று. அண்ட் ரேட் கட் வைஸ் பார்க்கும்போது தான் தேர் கிளாசிக் ரேட் சென்சிட்டிவ் செக்டார்ஸ் தான் நான் சொல்லணும். ஏன்னா அகெயின் இஃப் தேர் இஸ் லோவர் மார்டேஜ் ரேட், பீப்புள் would tend to buy in car. அவங்கக்கிட்ட கேஷ் இருக்கா இல்லையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. they'll do the down payment and மற்றது EMI because it is cheap now. The rate at which they lend is cheap now, banks. ஸோ அதனால் this is also rate sensitive, so which will positively impact the automobile industry. ஸோ அகெயின் ஒரு ட்ரேட் ஆஃப் நடக்குது பிட்வீன் தி இன்ட்ரெஸ்ட் கட் ரேட் அண்ட் இங்கே டாரிஃப். ஸோ இந்த ரெண்டு செக்டார் மட்டும் ஆர் ஸ்டில் அன்சர்டைன். நமக்கு எந்த சைடு ஹெவியாக இருக்குன்னு தெரியாது, டாரிஃபோட இம்பேக்டா இல்லை ரேட் கட் தானே. ஃபார்மா அண்ட் ஆட்டோமொபைல் பற்றி பேசுகிறேன். அண்ட் பாண்ட்ஸ் அண்ட் ஃபிக்ஸ்ட் இன்கம் ஆர் தி நெக்ஸ்ட் செக்டார். ஸோ பாண்ட்ஸ் அண்ட் ஃபிக்ஸ்ட் இன்கம் ஆர் யூஸ்வலி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அதாவது நமக்கு ரேட் கட் நடந்ததுன்னா இட் ஓன்ட் பாசிட்டிவ்லி இம்பேக்ட் பிகாஸ் நம்மளோட ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இந்த இதுக்கெலாம் அதுக்கும் நமக்கு ஒரு ரெடியூஸ் இருக்கும். ஸோ முன்னாடி ஒரு 7% எப்படி வந்துட்டு இருந்ததுன்னா இட் வில் ரெடியூஸ் டவுன் டு 6%. இன்னமும் இஃப் எனி ஆஃப் தெம் ஆர் கன்சிடரிங் திஸ் ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஐ டோன்ட் நோ. நான் அதுக்குன்னு வெறும் ஸ்டாக்ஸில் ரிலே ஆகி சொல்லலை. ஸோ தேர் ஆர் டைம்ஸ் லைக் திஸ், எப்போ ஒரு 3 months 4 months யூ கேன்ட் லிக்விடேட் ஆர் இட் இஸ் இன் லாஸ். இந்த மாதிரி டைமுக்காக நமக்கு இது பண்ண தான் நான் கோல்டு அண்ட் சில்வர் இந்த மாதிரி கமாடிட்டிஸ்க்கு மூவ் பண்ண சொல்கிறேன், யூஎஸ் ஸ்டாக்குக்கு மூவ் பண்ண சொல்கிறேன். பிகாஸ் if that falls, commodities increase. இதுதான் usually classic case. when stock market falls, commodities oda price அதிகமாகும். so அதே தான் is again more likely is going to happen. so this is how you design your portfolio. please FD வேணாம். so இப்போ புரியும் நினைக்கிறேன் ஏன் FDக்கு பதிலாக you can consider other choicesனு. ஓவரால் எக்கனாமி படி பார்க்கணுன்னா this can help corporate book profits or corporate do money, book business deals, இதெல்லாம் பண்ண நடக்கும். பட் ஒன்லி வென் தி குளோபல் கியூஸ் அண்ட் மார்க்கெட் இன் ஜென்ரல் கெட்ஸ் பெட்டர், இட் வில் ரிஃப்ளெக்ட் ஆன் ஸ்டாக் மார்க்கெட். அண்ட் அப்போ வென் இட் இஸ் ரிஃப்ளெக்டிங் இட் வில் பி வெரி ஃப்ரூட்ஃபுல் ஆர் நல்லா பார்க்கவே நல்லாயிருக்கும். பட் we have to pass through this stage as well. so இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறமா now we'll check on the investment options. so investment options நான் இதெல்லாம் கன்சிடர் பண்ணுவேன்னா இப்போ அகெயின் நான் சொன்ன மாதிரி companies that are correctly valued or undervalued. There are many companies which are undervalued. So let's go over sector wise போலாமே. banking sector எடுத்துட்டோம்னா there are few stocks that are really at good price. to name them, Karnataka Bank is good to consider and HDFC Bank among the big players, it seems to be undervalued, but I would prefer Karnataka Bank out of these three. அது ரொம்பவே undervalued இருக்கு ரொம்ப நாளைக்கு, and I feel this is the right time to start buying some of the Karnataka Bank shares. அண்ட் ஃபார்மாவுக்கு வர அடுத்து ஃபார்மா, இன் ஸ்பைட் ஆஃப் தீஸ் அன்சர்டனிட்டிஸ் ஐ ஸ்டில் இன்வெஸ்ட் ஆன் ஃபார்மாட்டிக்கல் கம்பெனிஸ் பிகாஸ் அது ஒரு முக்கியமான செக்டார் இந்தியன் மார்க்கெட்டில், தவிர்க்க முடியாத செக்டார். நாங்கள் வந்து என்னெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா நாட்கோ ஃபார்மா ரொம்பவே அண்டர்வேல்யூட், சம்மந்தமேலாம் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க அந்த கம்பெனியை. இன்ஃபேக்ட் தேர் வேர் நியூஸஸ் பட் ஸ்டில் ஐ ஸ்டே பிஹைண்ட் நாட்கோ ஃபார்மாவில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். டாக்டர் ரெட்டி, இந்த ரெண்டுமே ரொம்பவே அண்டர்வேல்யூட் ஸ்டேஜில் இருக்குது. இட் இஸ் வர்த்தி டு கன்சிடர். அண்ட் ஆட்டோமொபைலே ஐ எம் ஸ்டில் பேக்கிங் டாடா மோட்டர்ஸ். டாடா மோட்டர்ஸ் வில் டெஃபினெட்லி கிவ் அண்ட் பவுன்ஸ் பேக் அண்ட் அன் அமேசிங் ரன். 52 week லோவில் இருக்குது, 1 year and 1.5 year லோக்கு போயிருக்கு கிட்டத்தட்ட. ஸோ இட் இஸ் சேஃபர் ஆப்ஷன் டு கன்சிடர் பிகாஸ் இதுக்கு மேலே பெருசாக அடி வாங்கணும்னு எனக்கு தோணலை. இன்ஃபேக்ட் மார்க்கெட்டில் பெருசாக எதுவும் மேக்ரோ எக்கனாமிக் வைஸ் நடக்காமல் இருந்தால் சரி, அது எனக்கு நடக்கணும்னு தோணலை. ஸோ நான் இந்த எல்லா ஸ்டாக்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாங்க ஆரம்பிக்கலாம். நானும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கிட்டு இருக்கேன்.
ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ரியல் எஸ்டேட் இந்த மற்ற செக்டார்ஸ் பற்றி பேசிட்டேன். தீஸ் ஆர் சம் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் ஐ எம் புல்லிஷ் அபவுட். ரொம்பவே நல்ல வேல்யூவேஷனில் அண்டர் வேல்யூடாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் இன் டெப்த்தாக நம்ம எப்படி எதனால் மார்க்கெட் ஃபால் இருக்குது அண்ட் என்னெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணுவோம், ஒரு மார்க்கெட் ஃபால்னால் எப்படி அது நடக்குதுங்கிற அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அப்கமிங் வீடியோஸில் வில் டாக் அபவுட் சம் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் டு கன்சிடர். இன்ட்ரெஸ்டிங் லேர்னிங் வைஸாக இருக்கட்டும், ஆர் யூஎஸ் மார்க்கெட்டில் எப்படி இன்டெப்த்தாக போகிறத பற்றியாக இருக்கட்டும், இதை பற்றிலாம் நான் கண்டிப்பாக பேச போகிறேன். அண்ட் பிஃபோர் எண்டிங் ஆஃப் தி வீடியோ I have a big surprise coming up. So ஒரு 2-3 வீடியோஸ்க்கு அப்புறமா that will start reflecting in the videos or அதை பற்றி நான் பேசுகிறேன். அண்ட் அது இல்லாமல் to start a new demat account because since the time is very good, it is a good time to invest. நான் இந்தியன் மார்க்கெட் க்ரோ அண்ட் கைட்டுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். நீங்கள் அதை கொடுத்து தாராளமாக ஆரம்பிக்கலாம். ஒரு யூஎஸ் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஐஎன்டி மணிக்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ப்ளீஸ் click that link and can start your own demat account if you don't have one. And demat account எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியலையா, ஒரு எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியலையா, அதுக்கு நான் எங்கள் கார்டில் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து you can start or create your demat account. I hope this video would be helpful for you and புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில டாபிக் ஏதாச்சும் புதுசாக நீங்கள் கற்றுருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். that would be helpful for me and ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். So thank you. Bye.